பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. அதிகாலையில வாக்கிங் போறது, இந்த மாதிரி இயற்கை காற்று சுவாசிக்கிறது, இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா மோட்டோ? இந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு வரேன் மோட்டோ. மூலிகை மாதிரி இது. ஆனா நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ. யாருமே காணோம். யார் இப்ப பேசுறது? தயவுசெய்து சொல்லுங்க சீக்கிரம். யாருப்பா அது பேசுறது சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே உனக்கு பின்னால நிக்கிறேன். சில பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. முதல் தடவையா பார்த்ததுனால பயமா இருக்கு. நானும் ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஒரு கேடுகட்ட மந்திரவாதி என்ன கல்லா மாத்திட்டான். அன்னையில இருந்து அசையாத சிலையா நிக்கிறேன். உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்குப்பா. என்னை நீங்க சிலையில இருந்து மனுஷனா மாத்தி உதவி செஞ்சீங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப போயிடுவேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எனக்காக எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணீர் கதையை கேட்டு எனக்கு கண்ணீர் வருதுப்பா. உன் கதையை விளாவரியா சொல்லு. நான் எப்படி உதவி செய்யணும் சீக்கிரம் சொல்லு. அங்க பாரு, உனக்கு பின்னால ஒரு கல் இருக்குல்ல, அதுக்கு அடியில ஒரு மயில் இறகு இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து என் உடம்பு ஃபுல்லா தடவிட்டினா நான் மறுபடியும் மனுஷனா மாறிடுவேன். அதை உன்னால செய்ய முடியுமா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. இப்பவே சரி பண்ற பாரு. மயிலரகு வந்துட்டோம்ல. சிலையா இருக்கிற நண்பா, இப்போ உனக்கு உயிர் கொடுக்கிற பாரு. பார்த்தா கொண்டாட எப்படி 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் மனித உருவம் எடுத்துட்டேன். இப்ப நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன். அப்புறம் உன்ன மாதிரி மனிதர்களை நான் பாடாப்படுத்த போறேன். உங்க எல்லாரையும் நான் ஆட்டி படைக்க போறேன். இப்போ அதுக்கான நாள் வந்துடுச்சு. அதுக்காகத்தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நாய் தொப்பி தலையா, ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு இந்த அப்பாவியை ஏமாத்திட்டியா? மக்களை துன்புறுத்த போறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒன்னும் ஏழையும் இல்ல, வறுமையில வாடுறவனும் இல்ல. நான் ஒரு மெஜிஷியன், எல்லாத்தையும் அழிக்கிறவன், மிக பயங்கரமான மெஜிஷியன். என்ன ஒரு நல்ல மெஜிஷியன் இப்படி என்ன சிலையா மாத்திட்டான். இன்னையில இருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்க போகுது. சீக்கிரமா அந்த மயில் இறகால என் உடம்பு ஃபுல்லா தடவிடு. நடக்கவே நடக்குது. யாரா இந்த அதிகமா வளர்ந்த மூக்க? அத நான் உன்கிட்ட அப்புறமா சொல்ற. முதல்ல பின்னாடியே வாடா. அங்கேயே நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க சொல்றல. சீக்கிரம் வாடா. பத்து ஓடாதீங்க, நில்லுங்க. நான் வந்துட்டாரே. பாக்ஸர் அண்ணா, எங்களை காப்பாத்துங்க. உங்க கையால 2 குத்து குத்துங்க. அட, எதுக்காக உங்களை அடிக்கணும்? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். நான் நிச்சயமா உங்களை அடிக்கவே மாட்டேன். என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேர்லெஸ்ஸா நிக்கிற? நான் சொன்னல உன்னை அடிக்க மாட்டேன். அட, நமக்குள்ளதான் எந்த சண்டையும் ஏற்படலையேப்பா. நீங்க முதல்ல இங்க இருந்து போகப்பா. மண்ட பையில நீ அடிக்கிற, இப்ப நான் அடிக்கோ. வாங்கடா சோம்பேறி. அண்ணா என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படி தாண்டா. இந்தா போ. அதுதான்டா. இதுதான்டா வேணும். என்ன இவங்க 2 பேருக்கு மூளை குழம்பி போடிச்சா? அடி வாங்குறதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறானுங்க. ஏய், என்ன காரியம்டா பண்ணிட்ட முட்டாள் பயில்வானே. அவன்களை நான் எவ்வளவு தூரம் விரட்டிட்டு வரேன் தெரியுமாடா? ஆனா நீ அவங்க 2 பேரையும் அடிச்சு பறக்க வச்சிட்டல. அட, என்னையா பண்ணிட்ட? பழையபடி என்ன சரி பண்ணியா? பண்ணு, இல்லன்னா செம்ம அடி வாங்குவேன். முதல்ல என்ன அந்த மோட்டு பத்லு கிட்ட கூட்டிட்டு போ. அவங்க கிட்டதான் என்னோட மேஜிக் சக்தி நிறைஞ்ச அந்த மயில் இறகு இருக்கு. அந்த மயில் இறகு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சரியாயிடுவோம். புரியுதா? ஓ, விஷயம் அப்படி போகுதா? சரி, வாங்க போலாம். அதனாலதான் அவனுங்க என்ன தேடி வந்து பஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? மோட்டோ, எல்லா சமோசாவையும் நிதானமா சாப்பிடு. அந்த மூக்கு அதிகமா வளர்ந்த அந்த கல்லு மனுஷனை எப்படியாவது இன்னைக்கு கண்டம் பண்ணணும். மோட்டோ பத்லு, இந்த ஆளோட மயில் இறக திருப்பி கொடுத்துருக்கேன். அந்த ஆள் இப்ப என்னையும் கல்லாக்கிட்டான். மோட்டோ, நாமெல்லாம் கல்லா மாறினா கன்றாவியா இருப்பேன்டா. அதனால இங்க இருந்து எச்சாயிடலாம். வந்துடுறேன். சமோசா வேணுமே, சமோசாவை எடுத்துட்டு வந்துருக்கேன். நான் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். பெரிய சிலுக்கு சிப்பா இவரு. வாடா, உன் லெவலுக்கு சண்டை உனக்கு ஒத்து வராது. ஓடி வா. சாப்பிட்டுட்டு போனதுக்கு காசை கொடுத்துட்டு போங்கப்பா. டேய், உன்னோட டீக்கான பணத்தை அப்புறம் வாங்கிக்கடா. எவன்
ஆமா சிங்கம் சார், சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க சார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மயிலறகால ஒரு கல்லு மனுஷன் வந்து எங்களை கடவுளே மோட்டு, நீ இப்ப என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லு தெளிவா சொல்லு, புரியும்படி சொல்லு. நீ குழப்பிடுவேன், நான் சொல்றேன் சார். கல்லில ஒரு சிலை இருந்துச்சு, அத மோட்டு போய் தொட்டுட்டான் சார். அவன் யாரை தொட்டாலும் கொஞ்சம் கிளமா தான் தொலைஞ்சி காட்டான். ஓகே டோன்ட் ஃபியர் when சிங்கம் is here. அவன் சிலைதானே, அவன் இங்க வரட்டும். உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வாவ், பிரமாதம் சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க பெரிய ஜீனியஸ் சார். சிலை மணிதான், அப்படியே நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, அப்படியே நில்லு. இல்ல ஷூட் பண்ணிடுவேன். உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன். ஓ, நான் ரொம்பவே இப்போ பயந்துட்டேன். வாடா, வந்து என்ன ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி போடுறா பார்க்கலாம். வா வா வா. பாத்தியா மோட்டு பத்லு, என்ன பார்த்து இவ எப்படி பயந்து நடுக்கிறா பாருங்க. அட கடவுளே, என்னையா பண்ணிட்ட? போலீஸையே ஏமாத்திட்டியா? விடவே மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். சிங்கம் சார், விளையாட்டா இருக்காதீங்க, அலர்ட்டா இருங்கன்னு முன்னாலே சொன்னல. ஏன் அப்படி மறந்துடுறீங்க? என்ன முன்னால வரான், எழுநி சாப்பிடுவானோ? இனிமே என் கையில இருந்து உங்களால இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. முன்னாடி நாங்க இருக்கோம், பின்னாடி செவுரு இருக்கு. டேய் கல்லு மண்டையா, அப்படிலாம் சொல்லாத. தப்பிச்சு போற விஷயத்துல எங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியாதா எப்படி எகிறதுன்னு? கவலைப்படாதீங்க நண்பா, நம்ம ஃப்ளையிங் கார்ல உட்கார்ந்துகிட்டு பறந்து போயிடலாம். அந்த சிலை மனிதன் போனதுக்கு அப்புறமா நாம திரும்பி வந்துருவோம். சிம்பிள் நண்பா, சிம்பிள். மார்ச் டே, ஏப்ரல் டே, டிசம்பர் டே, என்ன டே? டிசம்பர் டே, மார்ச் டே தான் இல்லப்பா. அவசரமா லேண்ட் பண்ணோம்னா நம்ம மேடேன்னு தான் கத்தணும். அப்படியா? புகைய பார்த்தது மாசத்தோட பேர் மறந்து போச்சையா. காப்பாத்துங்க. பாரு மட்டும் ஆளுக்கு சிலையா இருக்காங்க, ஓடிடலாம்டா. போறாங்க, ஓடிங்க. சீக்கிரம் வந்து அவங்க ஓடிங்க. டேய் ஓடாதீங்க. டேய், என்னோட மயில இருக்க என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல நான் இந்த ஃபுட்புரி நகர் ஃபுல்லா கல் நகரமா மாத்தி காட்டிடுவேன். உயிருக்கு உயிர் நண்பா, நில்லுப்பா. இல்லனா நாங்க எல்லாம் கல்ச்சலையா மாற வேண்டியதுதான். அப்புறம் நான் எப்படிப்பா ஆராய்ச்சி பண்றது? பூசணிக்கா மாட்டேங்க. நான் மட்டும் இப்ப இந்த மயில இருக்க அவங்க கிட்ட கொடுத்தா இந்த உலகத்துல இருக்க அத்தனை மனுஷர்களையும் அவன் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவான். அதோட தரமாட்டேன். மோட்டு பத்ரு, தயவு செஞ்சு நில்லுங்க. புர்புரி நகரத்துல இருக்கிற திருடன்களை யார் பிடிக்கிறது? நான் மட்டும் சிலையாயிட்டேன்னா கஜா, இப்படி கல்லு உடம்போட நாங்க எப்படியா வாழ்றது? எங்களை காப்பாத்துக்கோயா. நான் மட்டும் என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா மோட்டோ, இந்த புகை பறக்கிற சமோசாவை சாப்பிட்டு ஏதாவது நல்ல முடிவாயிடு. அட புகவாயா, பொறுமையா சாப்பிடுறேன். டேய், சமோசா சாப்பிட்டா நீ என்ன பெரிய வீரனா? மரியாதையா அந்த மயில இருக்க என்கிட்ட கொடுத்துரு. இல்ல நான் உன்னைய கல்லா மாத்திடுவேன். பக்கத்துல வந்து வாங்கிட்டு போடா. வரேன்டா. இப்போ உன் டைலாக் கரெக்டா பேசுறான். மோட்டு, நீ அவன் அடிக்கிறியா இல்ல என்ன அடிக்கிறியா? அவன் அடிக்கிற சாக்குல என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஐடியா மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த மயில இருக்க அந்த சிலைக்காரன் தலையில யாரா உன்னை வைக்க சொன்னது? மொத்தத்துல அந்த மயில இருக்கு எனக்கு கிடைச்சிடுச்சு.
அட பாவிங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களேடா. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்களை என்ன பண்ற பாருங்க. அநேகமா அது அந்த சிலையோட போய் சேர்ந்துருச்சு போல இருக்கு. இனிமே அவன் வேற யாரையாவது தான் போய் பிடிப்பா மாட்டோம். எப்படியோ அந்த பாழா போன சில மனுஷன் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வாது சிரிக்கலாம். பாஷ் பாஷ், அங்க பாருங்க ஒரு பஸ். நம்ம கொள்ளடிச்சிடலாமா? சபாஷ், எப்பவுமே இந்த மாதிரி வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே திருடனோட கண்கள் பருந்து மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம மிஸ் பண்ண கூடாது. உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எங்கிட்ட எடுத்து கொடுங்க. ஹலோ மிஸ்டர், நீ பூதத்துக்கிட்ட கூட கொள்ளையடிப்பியா என்ன? வசமா மாட்டிக்கிட்டா. பயப்படாத, எங்களை பார்த்து பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்கிறது? எப்படி பயப்படாம இருக்கிறது? பூதோ பூதோ, நான் வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். அட நாங்க ஒண்ணும் பூதம் இல்ல, டிவி சீரியல் ஆர்டிஸ்டுங்க. நாங்க ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் ரோட்ல போற சாதாரண ஆளுங்களை பயமுறுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டீங்க. பின்னாடி இருக்கு பாருங்க கேமரா. இங்க பாருங்க, நீங்க மட்டும் பயப்படாம இருந்திருந்தா உங்களுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் தந்திருப்போம். ஆனா இது வரைக்கும் பூதத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்ல. அடா, அப்படின்னா நீங்க மோட்டு பத்துல ஆடா மாத்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் 5 லட்சம் ரூபாய் பரிசா தரேன். அடேங்கப்பா, இது நல்ல ஒரு சேலஞ்ச் தான். போட்டிக்கான பரிசு தொகை நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஈஸியான விஷயம் இல்ல. மோட்டு பத்துல ரொம்ப புத்திசாலியானவங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸை நாங்க எங்க கூட சேர்த்துக்கிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எங்க கூட நாங்க சேர்த்துக்கிட்டா மோட்டு 10 ரூபாய் ஈஸியா நாங்க ஏமாத்திடுவோம். ஓகே ஓகே, சரி சரி. நீங்க ஒரு முறை மோட்டு 10 ரூபாய் ஆடா மாத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். இல்ல 10 லட்சம் ரூபாய் தரேன். மோட்டு 10 இப்ப ஆடா மாற போறாங்கடா. அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது? ஆடா? ஆமா, இத நீங்க எப்ப கேட்டீங்க? அவங்க நம்மள யூஸ் பண்ண போறாங்கன்னு எப்படி தெரியும்? நம்மள முட்டலாக்க போறாங்கன்னு எப்படி தெரியும்? அத கதவுலே மோட்டு 10 அது திருடங்க பஸ் நினைச்சு நான் அதுக்குள்ள பதுங்கி இருந்தேன். சந்தர்ப்பம் பார்த்து அவங்கள மடக்கி பிடிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஏதோ டிவி சீரியல் எடுக்கிறவங்க பஸ்ஸா. அவங்க ஜனங்களை முட்டாளாக்கி ஆடா மாத்த பாக்குறாங்க. எங்க 2 பேரையுமே அவங்க முட்டாளாக்க பாக்குறாங்களா? வரட்டும், ஒரு கை பாக்குறேன் நானு. இன்னைக்கு நாளை முழுக்க நம்ம எந்த 3வது மனுஷனையும் நம்ப கூடாது, எந்த நண்பர்களையும் நம்ப கூடாது. சிங்கம் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அந்த தண்டனை கட்டானுக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகத்தான் போகுது. என்ன நான் சொல்றது? கண்டிப்பா நஷ்டம். மோட்டு 10 எனக்கு உதவி செய்யுங்க. என் காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? சீக்கிரம் போய் ஏதாவது மெக்கானிக்க கூட்டிட்டு வாங்க. மோட்டு 10 சொன்னது கேட்கலையா? என் வண்டியோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னடா? மோட்டு 10
என்னோட பாக்ஸிங் கோச் மிஸ்டர் தாக்கூரை பாருங்க. தாக்கூர் சார், இப்ப நீங்க பாருங்க, யார் யார் மத்தவங்களுக்கு உதவி செய்யலையோ அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பத்துல இவரு நம்மள ஆடா மாத்தறதுக்காக வரலடா. ஏதோ பிரச்சனையில உண்மையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா வந்துடுறா எஸ்கேப் ஆயிடலாம். எங்கடா ஓடுற? அண்ணாச்சி ரொம்ப கோவப்படாதீங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. மறுபடியும் நம்ம ஏமாந்துட்டோம் மோட்டோ. மோட்டு பத்தலு, என் அருமை நண்பர்களே, நான் சொல்றத கேளுங்கப்பா. என் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. லேப் எப்ப வேணாலும் வெடிச்சிரும். அதனால இங்க இருந்து ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. ஏதோ போய் சொல்லிட்டு போறான். நாங்க ஓட மாட்டோம், அதுக்கு பதில் மத்தவங்களை ஓட வைப்போம். நீங்க வேணா இங்க இருந்து ஓடி போங்க, நாங்க கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றோம். ஆமா, பாடா. பச்சையா இருக்குடா, கொதிக்குது. வெடிச்சிருமோ? எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடணும்ல? அட, நீங்க எல்லாரும் யாருப்பா? எங்க மோட்டு பத்தலுக்கு என்ன ஆச்சு? பூசணிக்கா மாட்டியா, எங்களை அடையாளம் தெரியலையா? நான் தான் மோட்டு, இவன் தான் பத்துலு. ஆமா. அட, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? சரி விடுங்க, எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடந்திருக்கு. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க, எதுக்கு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு நாள் முழுக்க எங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆட மாறினாலும் பிரச்சனை, எதுவும் மாறாம இருந்தாலும் பிரச்சனை தான். புரி நகரத்து மக்களே, சரியா 5 நிமிஷத்துல உங்களோட எல்லா பொருளையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, புரியுதா? myself John the Don. நீங்களும் டான், நானும் ஒரு டான். வாங்க, நாம கொள்ளையடிக்கிற பணத்தை 50-50 பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓ, போய் ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வா. காப்பாத்துங்க. ஏய், நீங்க 2 பேரும் கைய மேல தூக்குங்கடா. கையில இருக்கிற ஒட்டுமொத்த பொருள் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா நாங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவோம். இந்த தடவை இவங்க நம்மள ஆட மாத்த ட்ரை பண்றாங்க மோட்டோ. அங்க பாரு, ஒட்டுமொத்த டிவி சேனலும் ஒன்னா நிக்கிறாங்க. ஆமாண்டா பத்துலு, நீ சொல்றது உண்மைதான். நாம ஆடா மாறவே கூடாது. என்னடா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? கைய தூக்குங்கடா. இங்க பாத்தீங்களா என்னன்னு? டேய், கண்ணையும் பாத்துருக்கேன், பண்ணையும் பாத்துருக்கேன், கண்ணை வச்சிருக்கேன், ஆளையும் பாத்துட்டேன்டா. இன்னைக்கு நாங்க ஆடா மாறதா முடிவு பண்ணவே இல்லை. என்னோட 25 லட்சம் ரூபாய் கண்ணை உடைச்சிட்டானுங்க. இவங்களுக்கு என்ன பண்றது? எங்களோட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இம்போர்ட்டட் கண்ணை உடைச்சிட்டீங்கல்ல நீங்க. மன்னிப்பு கேளுடா, உடனே கேளு. உங்க கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் மரியாதையா கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துரு, இல்ல அது வரைக்கும் பாரு உன்னோட கண்ணு. அதை எடுத்துட்டு ஒழுங்க மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்கடா. நீங்க என்ன நினைச்சாலும் எங்க 2 பேரையும் ஆட ஆக்க முடியாது. என்னடா இவனுங்க ஆடு ஆடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. யாரா அந்த ஆடுன்னு சொல்லுங்க, முதல்ல அதை கண்டுபிடிக்கடா. இது எப்படி இருக்கு? நம்மளோட வீரக்கு வேலை கூட ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டானுங்க. முதல்ல இவங்க கதையை முடிக்கடா. வாங்க, வாங்கடா, வாங்க.
The name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ஆடு ஆடு நீங்களே அப்படின்னா என்னய்யா? அது எங்க இருக்கு? இருங்க சொல்றேன். நாங்க எங்க டிவி ஷோக்காக பொதுமக்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஆட்டு மாஸ்க தரோம். அதனால தான் மோட்டு பத்லுவை ஏமாத்தி அவங்களுக்கும் ஆட்டு மாஸ்க தரலான்னு இருந்தோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹீரோக்கள். இவங்க ரெண்டு பேரையும் யாரும் ஏமாத்த முடியாது, ஆடாவும் மாத்த முடியாது. எப்பவுமே இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. மோட்டு பதிலுக்கு சாதகமாவே இருக்கு. உன்னால மோட்டு பத்லுவை ஏமாத்தி முட்டாளாக்கவே முடியாது. அங்கேயே நின்று ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நெல்லு. ஏய் அம்மா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.